ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கரியில் கிடைக்கிற மார்பிள் டீ கேக் வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈரமில்லாத பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையை எடுத்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்டர் ஆன் பண்ணி 1 ஸ்பீடில் நல்லா முட்டை நுர பொங்குற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா நுர பொங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நார்மல் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டர் ஆன் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த சுகர் வந்து கூட மிக்ஸ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்படி க்ரீம் மாதிரி வரணும், க்ரீமி அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க. 1 ஸ்பீடில் ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்ட் ஆயிரும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி பேட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். இனி ஒரு ஸ்பேட்சில் வச்சு சைடில் உள்ள உரத்தை வலிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சலிச்சு வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்து அதை 3 பேட்சை இந்த பேட்டர் கூட ஆட் பண்ணி ஸ்பேட்சில் வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு. அது கூட நம்ம சூடான பால் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணும்போது அந்த பாலையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் ஹீட்டாக இருக்காண்டா, பால் வந்து வெது வெதுப்பான சூடில் இருந்தால் போதும். இப்போ செகண்ட் பேட்ச் மாவை ஆட் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு. இப்போ 3வது பேட்ச் மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ மீதி இருக்க பால் அவ்வளோத்தையும் அது கூட ஊற்றி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேட்டரை நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். பேட்டர் இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இதை 2ஆக ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுங்க. அப்போ தான் ஒன்று சாக்லேட் ஸ்பாஞ்சு, ஒன்று வெண்ணிலா ஸ்பாஞ்சு மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் அந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டரில் ஹோம் எதுவும் அடங்காத மாதிரி. இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் 7 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை மாற்றி மாற்றி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெண்ணிலா பேட்டர், அப்புறம் சாக்லேட் பேட்டர், அப்படி எல்லா பேட்டரையும் ஊற்றிக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, நீங்கள் பொறுமையாக ஊற்றுங்க. அப்போ தான் சாக்லேட்டும் ஒயிட்டும் அப்படி மிக்ஸ் ஆகிற மாதிரி மார்பிள் மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு வெண்ணிலா எந்த பேட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றுறீங்களோ அதே பேட்டர் லாஸ்ட்டில் முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு குச்சியை வச்சு டிசைன் போட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் அவ்வளோ ரிமூவ் பண்ணி விடுங்க குச்சியை வச்சு. இப்போ ஓவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேட்டரை வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணாலே போதும். நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. உங்களுக்கும் என்ன சைஸில் பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரை 10 நிமிஷம் சிம்மில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரை உள்ள தூக்கி வைங்க.
வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணாலே போதும். சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.